இருப்பதனாலதான் ஒரு ஞானம் உள்ள இல்ல தோட்டக்கலை நிபுணர்கள் இது போன்ற செயல்களை என்ன பண்றாங்கன்னா செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அருமையான சகோதர சகோதரிகளே, ஓகே, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இந்த நிகழ்வுகளுக்கு பின்னாடி நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியினுடைய விஷயங்களை சீர்தூக்கி பார்ப்பதற்குண்டான வாய்ப்புகள் அங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை நம்முடைய அர்ப்பணிப்பினுடைய வாழ்க்கை துவங்கி இந்த காலங்கள் வரைக்கும் அநேக வருஷங்கள் கடந்து போயிருக்கும். ஆனா அநேக வருஷங்கள் கடந்து போனாலும் ஒரு மரங்களை போல அந்த மரம் என்றால் நம்ம பார்க்கும் பொழுது அது ஒரு ஃபேக்டரி. அது என்னதான் பண்ணணும்னா கனி கொடுக்கணும். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம்னா கண்டிப்பா அந்த ஃப்ரூட்டேஜ் தரக்கூடியவர்களாக இருக்கணும். ஒருவேளை தரல அப்படின்னா என்ன நடக்கணும்? ஒரு மரத்தை அந்த கை தேர்ந்த நிபுணர் எவ்விதமாக மண்வெட்டியினுடைய பின்பாகத்துல திருப்பி அடிக்கிறாரோ, ஒரு ரப்பர் குழாய் பயன்படுத்தி அடிக்கிறாரோ, அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் இன்னும் சரியான விதத்துல அந்த கனிகள் நம்மிடம் இருந்து வெளிப்படவில்லை என்றால் காரணம் என்ன அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க எழுதுறாங்க, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என்ற அருமையான ஒரு வார்த்தை அங்க பயன்படுத்துறான். அப்படி சொல்லிட்டு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன். ஃப்ரூட்டேஜ் இல்ல அப்படின்றதுக்கு காரணம் என்னன்னா மாம்சம், உலகம், எதிராளி ஏதோ ஒரு விதத்துல என்னுடைய வாழ்க்கையில என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா தடைகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு. இப்போ அங்க அப்போஸ்தலன் பவுலுடைய வார்த்தைகளை நம்ம பார்க்கும் பொழுது அந்த சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன். இது மற்ற மொழிபெயர்ப்புகளை நம்ம பார்க்கும் பொழுது நான் என் உடலை அச்சுறுத்தி அதை என் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிறேன். என்னுடைய சரீரத்தை அச்சுறுத்தி, எப்படி ஒரு மரத்துல ஆணி அடிக்கிறாங்களோ இல்ல மரத்துல அந்த மண்வெட்டியினுடைய பின்பாகத்துல அடிக்கிறாங்களோ அது போல என்னுடைய சரீரத்தை அச்சுறுத்தணும். ஏன்னா இதுதான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில மிகப்பெரிய தடைகளை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு என்னுடைய மாம்சம். அப்படி இருக்கும் பொழுது இதை அச்சுறுத்தி என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள என்ன பண்ணணும்னா கொண்டு வரணும். பாருங்க, இப்ப நம்ம எல்லாருமே நியூ கிரியேச்சரா இருக்கு. ஆனா இந்த புது சிருஷ்டிகள் எதனுடைய மூளையைத்தான் பெற்றிருக்கிறார்கள் என்றால் பழைய மனிதனுடைய மூளையைத்தான் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா இந்த பழைய மனிதனுடைய மூளை என்றாலும் இந்த மூளையும் நம்ம என்ன பண்ணணும்னா நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும். எதை சிந்திக்கணும், எதை பேசணும், எதை செய்யணும், சோ எல்லா விதத்திலையும் நம்ம என்ன பண்ணணும்னா என்னுடைய உடலை அச்சுறுத்தி ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடிய வேலையை தேவனுடைய பிள்ளைகள் இந்த காலப்பகுதிகளில் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கு. அருமையான சகோதர சகோதரிகளே, ஏனால் இந்த பீரியட், இந்த காலம், ஒரு குறிப்பாக இந்த மெமோரியல் சீசன் என்று நம்ம பார்த்துட்டோம்னா நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ளக்கூடிய காலம். ஏனென்றால் இது ஒரு சோதனையினுடைய காலம். நம்முடைய பழைய புளித்தமாவை அகற்ற வேண்டிய ஒரு காலம். இந்த காலப்பகுதிகள் நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்ப்பதற்குண்டான ஒரு காலம். அதனாலதான் நம்ம ஏற்கனவே சொன்னோம், நம்முடைய இருதயங்களானாலும் சரி, நம்முடைய சிந்தைகள் ஆனாலுமே சரி, இது அந்தரங்கமாய் இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்படின்னா மறைவாய் இருக்கக்கூடிய விஷயங்கள் யாருக்கும் தெரியாது. என்னுடைய சிந்தையில என்ன போயிட்டு இருக்கு, என்னுடைய இருதயத்தில் எப்பேற்பட்டவனாக இருக்கிறேன் அப்படின்றது மற்றவர்களுக்கு தெரியாது. ஆனால் தேவன் அறிவார், கர்த்தர் அறிவார், கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார். அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது என்னுடைய இருதயத்தின் நோக்கம் என்ன, என்னுடைய மனது எந்த விதமாக இருக்கு, சோ எல்லாத்தையும் தேவன் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா அங்க பார்ப்பார். அருமையான சகோதர சகோதரிகளே, இப்ப என்ன பண்ணலாம்? என்னுடைய இருதயத்திலையும் என்னுடைய மனதிலேயும் ஆவிக்குரிய முன்னேற்றம் நடந்து கொண்டிருக்கிறதா? சோ நம்ம கவனிக்கலாம். ஏன்னா இது நம்ம கடந்து வந்திருக்கிறோம், காலங்கள் போயிருக்கு. ஆனாலும் அங்க போகக்கூடிய இந்த நாட்கள்ல ஆவிக்குரிய காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறதா? என்னுடைய மனதுல, என்னுடைய சிந்தையில, சோ என்னுடைய இருதயத்துல எவ்விதமாக முன்னேற்றங்கள் நடந்துட்டு இருக்கு? இல்ல அந்த முன்னேற்றத்துக்கு தடைகளை ஏற்படுத்தக்கூடிய சில விஷயங்கள் இருந்து அதை அகற்றுவதற்குரிய ஒரு பிரயாசங்களை எடுத்துக்கொண்டு இருக்கிறோமா என்பதையும் தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும்னா நம்ம கவனித்து பார்க்கணும். அருமையான சகோதர சகோதரிகளே, இதையெல்லாம் கவனிச்சு பார்ப்பதற்காகத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 5வது வசனத்துல சொல்லுவார். வாசிக்கலாம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ வென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களா இருந்தால் அறியீர்கள். பிரியமானவர்களே, அப்போஸ்தலனுடைய வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது. சொல்றாரு, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதிச்சு பாருங்க.
அங்கே இன்னொரு முக்கியமான வார்த்தை என்னன்னா, இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறாரா என்று நீங்களே உங்களை சோதிச்சு பாருங்க. அப்படின்னா நம்ம ஒவ்வொருவருமே யோசிச்சு பார்க்கணும். இதற்கு அருமையான விவரங்கள் அங்க நம்முடைய மூத்த சகோதரர் அங்க கொடுத்திருப்பார். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில என்ன இருக்கணும் அப்படின்னா, தேவன் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த வழி நடத்தி கொண்டிருக்கிறார் என்கின்ற ஒரு கான்பிடென்ட் என்ன பண்ணணும்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கணும். அப்போ ஒரு சோதனைகள் மத்தியில நம்ம கடந்து போறோம் அப்படின்னா, அந்த சோதனைகள் மத்தியில அதை எதிர்கொள்ளுவதற்கும் அதிலிருந்து வெளியே வருவதற்கும் தேவன் நம்மளை என்ன பண்ணணும்னா கைட் பண்ணணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா காத்திருக்கணும். அது மாத்திரம் இல்ல, தேவையான பலத்தையும் நம்ம அவரிடமிருந்து என்ன பண்ணணும்னா பெற்றுக்கொள்ளணும். இந்த ரெண்டு விஷயங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில என்ன இருக்குன்னா, தேவ சமாதானம் அவர்களுக்குள்ள இருக்கும். தேவன் கிட்ட அந்த உதவிகள் கேட்கணும், பலத்தை பெற்றுக்கொள்ளணும். அதே சமயம் ஒரு தேவ சமாதானம் தேவனுடைய பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில அங்க இருக்கணும். அருமையான சகோதர சகோதரிகளே, இது போல ஒவ்வொரு நிகழ்வுகள்லையும் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குதுன்னா, தேவனை சார்ந்து அவருடைய வழிநடத்தலை சார்ந்து இருக்கக்கூடிய பிள்ளைகளாக நம்ம இருக்கணும் பிரியமானவர்களே. ஏன்னா இன்னைக்கு கர்த்தர் இயேசுவினுடைய பந்தியில நம்ம கலந்து கொள்ள போறோம். சோ பாருங்க, அப்படி நம்ம கலந்து கொள்ள போறோம் அப்படின்னம்னா அப்போஸ்தலன் பவுலுடைய வார்த்தைகளவே நம்ம எடுத்துக்கலாம். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 28வது வசனம். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். பிரியமானவர்களே, எந்த மனுஷன் அப்படின்னா இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து, அப்படின்னா வேற யாரையோ நம்ம சோதிக்க வேண்டியதில்லை, என்னை நான் சோதிச்சு பார்க்கணும். தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவுள். அதற்கான ஆயத்த மாநாடு தான் இது, ஆயத்த காலம் தான் இது. நம்முடைய இருதயங்களை சீர்தூக்கி பார்ப்பதற்கும் நமக்குள் இருக்கக்கூடிய புளிப்புகளை அகற்றுவதற்கும் உண்டான அங்க ஒரு காலப்பகுதியாக அங்க இருக்கு. அப்ப இன்னைக்கு நம்ம எல்லாருமே மார்ச் 31ஆம் தேதி மாலை வேளையில அவருடைய சன்னிதானத்துல நம்ம கடந்து வந்து சபையாராக என்ன பண்ணுவோம்னா அங்க பங்கு எடுப்போம். ஆனா பங்கெடுப்பதற்கு முன்பாக கர்த்தருடைய பந்தியில கலந்து கொள்வதற்கு பாத்திரவான்களாக நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குதுன்னா பங்கெடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. பங்கெடுப்போம், ஆனா பாத்திரவான்களாக பங்கெடுப்பதற்கு அங்க ஆயத்தம் ஆவதற்கு தேவையான ஒரு எச்சரிப்பாகவே அப்போஸ்தலனாகிய பவுல் இது என்ன பண்றாங்கன்னா நமக்கு தரக்கூடியவராக அங்க இருக்கிறார். அருமையான சகோதர சகோதரிகளே, அப்போ ஒரு ஆயத்தமாவதற்கு இந்த விஷயங்கள் இருக்குது அப்படின்னா இந்த ஒரு எச்சரிப்பு அப்போஸ்தலனாகிய பவுல் நம்ம கொடுக்கும் பொழுது நம்முடைய தற்காலத்தை குறித்து நம்ம என்ன பண்ணணும்னா யோசிச்சு பார்க்கணும். அதாவது இப்பொழுது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு, அப்ப நம்மை நாமே முழுமையாக அறிந்து கொள்ளுவதற்கு ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியது அவசியமாக அங்க இருக்கு. ஏன்னா கடந்த காலங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு குறைபாடு உண்டு. கடந்த காலங்கள்ல பெற்ற அனுபவங்களை மறந்து போவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, கடந்த காலங்கள்ல எவ்வளவோ அனுபவங்களுக்குள்ள நம்மை தேவன் வழி நடத்தி ஒரு அருமையான இந்த பாதையில கடந்து வர வைத்திருப்பார். ஆனா அதெல்லாம் என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா மறந்து போவதற்கும் வாய்ப்புகள் அங்க இருக்கு. அப்ப இன்னைக்கு நம்முடைய ஒவ்வொரு நாளினுடைய செயல்கள் நம்மை ஆச்சரியப்படுத்தக்கூடிய விதத்துல இருக்குதான்னு நம்ம யோசிச்சு பார்க்கலாம். ஒவ்வொரு நாளினுடைய செயல்கள் நம்மை ஆச்சரியப்படுத்தக்கூடிய விதத்துல அங்க இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இந்த கேள்வி கேட்ட பதில் நம்ம தான் சொல்லணும். என்னுடைய வாழ்க்கையில அனுதினமும் என்னுடைய செயல்பாடுகள் ஆச்சரியத்தை தரக்கூடிய விதத்துல இருக்குதா அப்படின்னா கடந்த காலங்களை ஒப்பிடும் பொழுது தற்காலத்துல நான் இன்னும் தேவன் விரும்பக்கூடிய விதத்துல அவருடைய கரங்களுக்குள்ள இருந்து அவருடைய பிரமாணங்களுக்கும் அவருடைய சத்தியங்களுக்கும் கீழ்ப்படியக்கூடியதான ஒரு வாழ்க்கை என்னிடம் வெளிப்படக்கூடியதாக இருக்குன்னு நம்ம சொல்ல முடியுமா? இல்ல நம்ம ஒருபோதும் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்களை செய்தவர்களாக நம்ம நிக்கிறோமா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம்னா இந்த 2வது கேள்விக்கு தான் பதில் நம்ம மெஜாரிட்டி சொல்லுவோம். நான் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நினைச்சேன் கடந்த வருஷத்துலயும், ஆனா இந்த வருஷத்துலயும் நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா அப்படி செய்திருக்கிறேன் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா நம்முடைய பதில்கள் அங்க இருக்கும். அருமையான சகோதர சகோதரிகளே,
ஆனாலும் அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த காலப்பகுதிகளில் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் என்ன பண்ணணும் அப்படின்னா, உன்னை அறி. பிரியமானவர்களே, நோ தைசல் என்ற ஒரு வார்த்தையை என்ன பண்ணணும்னா மனதில் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். இது ஒரு தத்துவமாக இருந்துட்டாலும் தேவனுடைய பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில நாம் நம்மை குறித்து அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக அங்க இருக்கு. பிரியமானவர்களே, அப்படி நம்ம பார்க்கும் பொழுது கடுமையான சுய பரிசோதனை செய்ய வேண்டிய காலப்பகுதிகளில் நம்ம இருக்கோம். இது சாதாரணமான ஒரு சுய பரிசோதனை இல்ல, கடுமையான ஒரு சுய பரிசோதனை செய்யக்கூடியவர்களாக அங்க இருக்கும். என கடுமையான சுய பரிசோதனை செய்பவர்கள் மாத்திரமே சிறந்தவர்களாக வளர முடியும். இல்லை ஏனோ தானோன்னு சுய பரிசோதனை அப்படின்னா அங்க சிறந்தவர்களாக கடந்து போவதற்கு வாய்ப்புகள் குறைவு. அதனால ஒரு சிறந்த ஒரு கடுமையான சுய பரிசோதனை அங்க செய்யக்கூடியவர்களாக இருக்கும். இப்ப எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துட்டோம்னா ஒரு எடுத்துக்காட்டு நம்ம எடுக்கும் பொழுது பாருங்க, இந்த உலகத்துல ரொம்ப மோசமானது அப்படின்ற ஒரு நபரை நம்ம எடுத்துக்கலாம். இவர் தன்னை குறித்து சுய பரிசோதனை செய்கின்ற பொழுது என்ன நினைப்பார்? மோசமானவர் சுய பரிசோதனை செய்கிறார். அப்படி சுய பரிசோதனை செய்கின்ற பொழுது தன்னை குறித்து என்ன நினைப்பார்? ஜஸ்ட் நீங்க பேசலாம், இதை கடந்து போயிடலாம். நம்ம என்ன நினைப்பார்? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் டைம் இல்லை, நான் கடந்து போயிடுறேன். அவர்கள் தங்களை குறித்து சுய பரிசோதனை செய்கின்ற பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, எப்போதும் தங்களிடம் இருக்கக்கூடிய நன்மைகளையே என்ன பண்ணுவாங்கன்னா பார்க்கணும். ஆக்சுவலா அவர் யார் அப்படின்னா ஒரு தீமையான மனுஷன், ஒரு தீய மனுஷன். ஆனா அவரும் தன்னை பற்றி ஒரு சுய பரிசோதனை செய்யும் பொழுது தங்களிடம் இருக்கக்கூடிய நன்மைகளை மட்டும் பார்ப்பாரு. அந்த தீமைகளை என்ன பண்ண மாட்டார்னா கவனிக்க மாட்டார். அப்போ தாங்கள் செய்வதெல்லாம் சரியானதான் இருக்கு அப்படின்னு அந்த தீயவர் தன்னுடைய மனதில் என்ன பண்றாருன்னா நினைக்கக்கூடியவராக இருப்பார். சரி, அந்த தீயவர் அப்படி போகட்டும். இப்ப நல்லவர்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோ. இந்த நல்லவர்களும் என்ன பண்ணுவாங்கன்னா சுய பரிசோதனை செய்வாங்க. நல்லவர்கள் சுய பரிசோதனை செய்கின்ற பொழுது அவங்களுடைய மனசுல என்னதான் எண்ணங்கள் வரும்? அவங்களும் என்னதான் நினைப்பாங்க? அவர் எவ்விதம் நினைச்சாரோ அதே விதம் தான் தனக்குள் இருக்கக்கூடிய நன்மைகளை நினைப்பாங்க. ஆனா இன்னும் சிறந்தவர்களா இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுக்குள் இருக்கக்கூடிய தீமைகளை கணக்கிடுவாங்க. ஏன்னா அவங்கதான் நல்லவர்கள், சிறந்தவர்கள். தங்களுக்குள் இருக்கக்கூடிய தீமைகளை அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அங்க கணக்கில் எடுப்பாங்க. இதனால துயரப்படுவாங்க. கிருபாசனத்தை நாடக்கூடியவர்களாக இருப்பாங்க. இவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு பெருமுயற்சிகள் என்ன பண்ணுவாங்கன்னா செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. பாருங்க, ஒரு சுய பரிசோதனை செய்யக்கூடிய விஷயத்துல ஒரு தீயவரும் ஒரு நல்லவரும் ஒரு சிறந்தவரும் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சுய பரிசோதனை செய்கின்ற பொழுது அநேக விஷயங்களை இன்னைக்கு ஒரு சிறந்தவர்களா இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வருத்தப்பட்டு துயரத்துக்குள்ள போறதுக்கு நேரிடணும். கடந்த கால வாழ்க்கையினுடைய விஷயங்களை சீர்தூக்கி பார்க்கின்ற பொழுது பிடித்தோ பிடிக்காமையும் அறிந்தோ அறியாமையும் எத்தனையோ விதத்துல தேவனுடைய கிருபைகளுக்கு விரோதமாக நம்ம என்ன பண்ணிருப்போம்னா கடந்து போயிருப்போம். துயரப்படக்கூடிய ஒரு மனது தேவனுடைய பிள்ளைகளுக்கு வேணும். அப்படி அந்த துயரத்தோடு நம்ம என்ன பண்ணணும்னா கடந்து போகணும். பிரியமானவர்களே, இதை பற்றி நம்முடைய மூத்த சகோதரர் ரீப்ரண்ட் நம்பர் 15-20 ஒரு பாடம் எழுதியிருப்பார். ஃப்ரூட்ஸ் ஆஃப் விஸ்டம் அப்படின்னு ஒரு பாடம். கிட்டத்தட்ட 13 பாயிண்ட்ஸ் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா சுய பரிசோதனைக்கு உண்டான ஒரு பாடமாக அங்க பகிர்ந்து கொள்வார். சின்ன வசனங்கள் தான். வசனங்களுக்கு அந்த நீதிமொழிகளினுடைய வசனங்களுக்கு நிறைய விவரங்கள் இல்லைனாலும் அந்த வசனங்கள் நம்ம பார்க்கும் பொழுது அநேக சுய பரிசோதனை செய்யக்கூடிய கருத்துக்களை அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா அங்க கொடுத்திருக்கிறார். அருமையான சகோதர சகோதரிகள், ஓகே, இதுவரைக்கும் பாடத்தினுடைய ஒரு முன்னோட்டமாக நம்ம இதுவரைக்கும் பார்த்துட்டோம். இப்ப நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா நாம் நம்மை சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கு நமக்கு நாமே சில கேள்விகளை என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா எழுப்பணும். ஒரு 5 questions, அந்த கேள்விகளுக்கு உண்டான ஒரு விளக்கங்கள் பார்த்து நம்முடைய பாடத்தை நிறைவு செய்யலாம். சோ அந்த ரீதியில முதல் கேள்வி நீங்க வாசிக்கலாம். என் இருதயத்தின் நோக்கங்கள் அனைத்தும் சுத்தமானதாகவும் நேர்மையாகவும் இருந்து
அதன் நிமித்தம் கர்த்தருடைய தயவு இன்னும் நீங்கவில்லை என்கிற தொடர்ச்சியான உணர்வை அவை எனக்கு தருகின்றனவா? மறுபடியும் நீங்க வாசிக்கல, நான் வாசிச்சேன் பாருங்க. முதல் கேள்வி என்னன்னா, என் இருதயத்தின் நோக்கங்கள் அனைத்தும் சுத்தமானதாகவும் நேர்மையாகவும் இருந்து அது நிமித்தம் கர்த்தருடைய தயவு இன்னும் நீங்கவில்லை என்கிற தொடர்ச்சியான உணர்வை அவை எனக்கு தருகின்றனவா? அப்படின்னா இது ஒரு கேள்வி. ஏன்னா இது சுய பரிசோதனை செய்யக்கூடிய ஒரு காலம். அந்த காலத்துல நம்மை நாமே கேட்டு பார்க்கலாம், என்னுடைய இருதயத்தினுடைய நோக்கங்கள் சுத்தமாக இருக்குதா? அப்படி சுத்தமாக இருந்து நேர்மையாக இருந்து அதனால கர்த்தருடைய தயவு என்னை விட்டு நீங்கவில்லை என்கின்ற உணர்வு நமக்கு இருக்குதா? அப்படின்னா பதில் என்ன பண்ணணும்? இதற்கு நம்ம தான் சொல்லணும். ஏன்னா எதிர்வரும் நாட்கள்ல கர்த்தருடைய பந்தியில கலந்து கொள்ள போறோம் அப்படின்னம்னா கண்டிப்பா இவைகள் எப்படியா இருக்கணும்னா அங்க அனைத்து நோக்கங்களும் சுத்தமானதாக இருக்கணும், நேர்மையாகவும் இருக்கணும். அது நிமித்தம் கர்த்தருடைய தயவு என்னை விட்டு நீங்கவில்லை என்கின்ற உறுதிப்பாடு நமக்குள்ள இருக்கும். இப்படி மனதை நம்ம கேள்வி கேட்டு பார்க்கும் பொழுது அவரவர்களுடைய மனதுல பதில் கண்டிப்பா நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா தேவன் சன்னிதானத்துல சொல்லியிருப்போம், நீங்களும் சொல்லியிருப்பீங்க, நம்மளும் சொல்லியிருப்போம். அப்படி சொல்லுகின்ற பொழுது என்னதான் உணர்வு வந்திருக்கும் அப்படின்னா, இன்னும் எனக்குள்ள இருதயங்கள்ல தேவையில்லாத விஷயங்கள், இன்னும் கர்த்தருக்கு பிரியமில்லாத விஷயங்கள் இன்னும் என்னுடைய மனதுல இருக்கு. ஆனாலும் தேவனுடைய தயவு இந்த வருஷத்திலையும் என்ன பண்ணல. நீங்கள ஒருவேளை வாய்ப்புகள் கொடுத்தாங்கன்னா நான் கர்த்தருடைய பந்தியில கலந்து கொள்ளுவேன். ஆனா கலந்து கொள்ளுவதற்கு முன்பாக இருக்கக்கூடிய காலங்கள்ல என்னை சரிப்படுத்திக் கொள்வேன் என்கின்ற உணர்வு தேவனுடைய பிள்ளைகளுக்கு வேண்டும். அருமையான சகோதர சகோதரிகளே, அதனாலதான் பழைய ஏற்பாட்டுல ஒரு வசன பகுதி நம்ம படிக்கிறோம். ஏசாயாவினுடைய புஸ்தகம் 52வது அதிகாரம் 11வது வசனம். புறப்படுங்கள், புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள், கர்த்தருடைய பாத்திரத்தை சுமக்கிறவர்களே, அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். பிரியமானவர்களே, ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை அங்க சொல்றார். புறப்படுங்கள், புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள், கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, அதன் நடுவில் இருந்து புறப்படுங்கள் என்கின்ற ஒரு அருமையான ஒரு வார்த்தை. நமக்கு எப்பொழுதுமே தேவன் என்ன பண்றாங்க அப்படின்னா ரெண்டு வார்த்தைகளை கொடுத்துருவார். அதாவது ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல இது போல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த வார்த்தைகள் இருக்குது அப்படின்னா அதை மீண்டும் நினைப்பூட்டுவதற்கு அப்போஸ்தலர்களும் அதே வார்த்தைகளை என்ன பண்ணுவாங்கன்னா பயன்படுத்துவாங்க. அப்படி அப்போஸ்தலர்களும் என்ன பண்றாங்கன்னா, வசனம் படிக்க வேண்டாம், நம்ம கடந்து போயிடலாம். அங்க 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 17வது வசனத்திலையும் என்ன பண்ணுவார்னா இதே வார்த்தைகளை சொல்லுவார். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னா இந்த விஷயத்துல 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணுவார்னா நமக்கு அங்க தெரிவிக்கக்கூடியவர்களாக இருப்பார். ஏன்னா இன்னைக்கு பாருங்க, நம்ம கர்த்தர் இயேசுவினுடைய ஆவியை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கணும். அப்படி பெற்றுக்கொண்ட பிற்பாடு கர்த்தருடைய எதிரிகளினுடன் ஐக்கியம் கொள்வது சாத்தியமற்றது. அப்படின்னா 2 எஜமான்களுக்கு நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா ஊழியம் செய்ய முடியாது என்கின்ற விஷயத்தை நம்முடைய மனதுல என்னைக்குமே நம்ம என்ன பண்ணணும்னா அங்க பெற்றுக்கொள்ளணும். அருமையான சகோதர சகோதரிகளே, ஏன்னா இன்னைக்கு தேவன் நம்மை விசேஷமான ஒரு பாத்திரங்களாக இல்ல அந்த பாத்திரங்களை சுமக்கக்கூடிய ஜனங்களாக, பிரியமானவர்களை, தேவன் நம்ம என்ன பண்ணியிருக்காருன்னா கொண்டு வந்து சேர்த்து இருக்கிறார். அப்ப அவங்களிலிருந்து நம்ம பிரிந்து போவது அவசியமாக அங்க இருக்கு. அவர்களை விட்டு அங்க நம்ம கடந்து போகணும். ஏன்னா இதனுடைய விவரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது லோத் மற்றும் அவருடைய மனைவியை என்ன பண்ணியிருப்பாருன்னு கேட்டீங்கன்னா கம்பாரிசன் கொடுத்திருப்பார். அது போல நம்ம என்ன பண்ணணும்னா கடந்து போகக்கூடிய ஜனங்களாக நம்ம இருக்கணும். அதற்கு நாம் நம்முடைய இருதயங்கள் சுத்தமுள்ளதாக இருக்கின்றதா என்பதை கண்டறிவதற்கு தேவனோடு அமைதியில் என்ன பண்ணணும்னா அதை நம்ம சோதித்து பார்ப்பது முக்கியமானதாக இருக்கு. அதான் பாடத்தினுடைய தலைப்பு. எந்த ஒரு விஷயங்களும் இறைச்சல் மத்தியிலையும் பரபரப்பு மத்தியிலையும் என்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்பதற்கு பதிலாக
தனிமையில தேவன் கூட, தேவனுடைய வார்த்தைகளோட என்னுடைய மனதை நான் என்ன பண்ணணும்னா, என்னுடைய இருதயத்தை அங்க நம்ம சீர்தூக்கி பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அருமையான சகோதர சகோதரிகளே, ஏனென்றால் இந்த ஒரு காலப்பகுதிகள்ல நம்ம இப்படி பண்றது எதனால அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலன் பவுலினுடைய வார்த்தைகள் தான் மனதுல எடுத்துக்கணும். நான் வசனங்களை நானே கடந்து போயிடுறேன் வாசிச்சுட்டு. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அப்ப நம்மை நாமே நம்ம என்ன பண்ணணும்னா, நியாயம் தீர்த்துட்டோம்னா நியாய தீர்ப்பு செய்கிறவனுடைய கரங்களுக்கு போக மாட்டோம். பிரியமானவர்களே, நம்ம யோசிச்சு பார்க்கலாம். நம்மை நாமே அங்க என்ன பண்ணணும்னா நிதானித்து அறியணும். அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாம் நியாயம் தீர்க்கப்படும் பொழுது கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, அப்போ நம்ம ஒவ்வொருவருமே நம்முடைய காரியங்களை நம்ம நியாயம் தீர்க்கலைன்னா, நம்முடைய விஷயங்களை முழுவதும் யாருடைய கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம்னா அவருடைய கரங்கள்ல நம்மை ஒப்பு கொடுக்கக்கூடியவர்களாக நம்ம இருப்போம். அப்ப அவருடைய தீர்ப்பு, நியாய தீர்ப்பு என்பது அது மிகப்பெரிய ஒரு வல்லமை நிறைந்ததாக இருக்கும். அருமையான சகோதர சகோதரிகள், அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த சுத்திகரிப்பினுடைய காலங்கள்ல நம்மை நாமே நிதானித்து அறிந்து நமக்குள் இருக்கக்கூடிய கசப்புகளையும் புளிப்புகளையும் அகற்ற வேண்டியது நம்முடைய வேலை. இல்ல இதெல்லாம் நம்ம எதுவுமே நம்ம செய்ய மாட்டோம், கர்த்தருடைய பந்தியில கலந்து கொள்வோம் அப்படின்ற பொழுது கண்டிப்பா நியாயம் தீர்க்கக்கூடிய ஒருத்தர் இருக்கிறார் என்கின்ற விஷயங்களை நம்முடைய மனதுல என்னைக்குமே வைத்திருக்கணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்படின்னம்னா எப்பொழுதுமே அந்த பியூர், அந்த சுத்தம் என்கின்ற விஷயங்கள் நம்ம கிட்ட இருக்கணும். அப்படின்னா அந்த சுத்தம் என்கின்ற விஷயங்கள் கபடற்ற தன்மை, வஞ்சகம் இல்லாத தன்மை, நட்பண்பு, கற்பு, தூய்மை என்கின்ற விஷயங்களை நம்ம என்ன பண்ணணும்னா உண்மையாக அங்க இருப்பதை உள்ளடக்கி இருக்கக்கூடியதாக இருக்க. அருமையான சகோதர சகோதரிகளே, பாருங்க, இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம பயன்படியாச்சு. கற்பு, தூய்மை, தூய்மையானதாக, சுத்தமானதாக, உண்மையானதாக அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டாலும் நம்ம இங்க கூடியிருக்கிறோம். இங்க கூடியிருக்கக்கூடிய நம்ம மத்தியில யார் இப்படி இருக்கிறாங்க? உண்மையாகவும் சுத்தமாகவும் நட்பண்பு உள்ளவர்களாகவும் அங்க கற்புள்ளவர்களாகவும் வஞ்சகம் இல்லாதவர்களாகவும் கபடற்றவர்களாகவும் யார் இருக்கிறாங்க? அப்படி இருக்கிறவங்க நீங்க கரங்களை உயர்த்தலாம். அப்படின்னா யார் உயர்த்துவோம்? யார் உயர்த்துவோம்? அப்ப என்ன அர்த்தம்? யாருமே இல்லைன்னு அர்த்தம். ஆனா நம்முடைய நோக்கம் பாருங்க, கர்த்தர் இயேசுவினுடைய பந்தியில கலந்து கொள்ளுவதற்கு அங்க முயற்சிகள் எடுக்கக்கூடிய காலங்களாக இருக்கு. சொல்றாரு, சபையில் உள்ள எவருமே முழுமையான அர்த்தத்தில் உண்மையில் சுத்தம் உள்ளவர்களாக இருப்பார்கள் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. என்ன பத்த யாருமே அப்ப இல்லையா? அப்ப நீங்களும் இல்லையா, நம்மளும் இல்லையானா? ஆமா, நம்மளும் இல்ல, நீங்களும் இல்ல. இதுதான் ஃபேக்ட். அப்போ எப்படி இது இந்த நிலைமையில இருந்துட்டு கர்த்தர் இயேசுவினுடைய பந்தியில நம்ம எப்படி கலந்து கொள்ள முடியும் அப்படின்னா, இதுக்குரிய ஒரு கீ ஒண்ணு தரார் நம்முடைய கர்த்தர் இயேசு. அந்த கீ நம்ம பார்க்கும் பொழுது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான். இது ரொம்ப முக்கியம். அந்த இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்ற விஷயங்களை நம்ம பார்க்கும் பொழுது, இப்பதான் மேற்சொன்ன விஷயங்களை சரியாக புரிந்து கொள்வதற்கு ஒரு கீ என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம கிட்ட கொடுத்துட்டார். என்னுடைய பேச்சாகட்டும் சரி, என்னுடைய செயல்பாடுகள் ஆனாலும் சரி, அதுல ஒரு பியூர் அங்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா நான் விழுந்து போன ஒரு ஆதாமினுடைய சந்ததியில் இருந்து வந்திருக்கிறேன். என்னுடைய நடத்தைகளும் என்னுடைய பேச்சுக்களும் எல்லாமே எப்படித்தான் இருக்கும்னா எல்லாமே கீழான விஷயங்களாகத்தான் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலும் இங்க கர்த்தர் இயேசு சொல்றார், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று நம்ம பார்க்கும் பொழுது, அங்க இருதயம் சுத்தமாக இருப்பது என்பது சுத்தமான தூய்மையான உள் மனநோக்கத்தை கொண்டிருப்பதின் மூலமே சாத்தியம் அப்படிங்கிறார். அப்படின்னா பியூரிட்டி ஆஃப் இன்டென்ஷன் அண்ட் மோட்டிவ். இது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவங்களுடைய இன்டென்ஷன் சரி, அவங்களுடைய மோட்டிவ் சரி, இதெல்லாம் எப்படி இருக்கணும்னா பியூராக இருக்கணும் என்பதற்காகத்தான் கர்த்தர் இயேசு அருமையான அந்த பிரசங்கத்தை சொல்லி இருக்கிறார், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று. அருமையான சகோதர சகோதரிகளை, இது எல்லாமே ஒரு அமைதியான முறையில அந்த சுய பரிசோதனையை நம்ம தொடங்கும் போது இப்ப நம்ம யோசிச்சு பார்க்கலாம். தேவன் நம்மளுக்கு தந்திருக்கக்கூடிய நேரம், தாளந்து, செல்வாக்கு இவைகளை எல்லாம் ஞானமாக கடந்த வருஷங்கள்ல பயன்படுத்தி இருக்கிறோம். ஏன்னா இதுக்கெல்லாம் கணக்கு கொடுக்கணும்.
ஞானமாக நம்ம கணக்கு அங்க கொடுக்கணும், ஞானமாக பயன்படுத்திக்கிறோமா இல்லையா என்பதை நம்ம யோசிச்சு பார்க்கலாம். அருமையான சகோதர சகோதரிகளே, அப்படி சொல்லிட்டு சில கேள்விகள் கேட்கிறார். நம்முடைய அன்றாட ஜீவியத்துல, நம்முடைய இருதயத்துல சுத்தம் உள்ளவர்களாக இருந்திருக்கிறோமா? நாம் செய்யும் ஜெபங்களில் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா? அவரை பிரியப்படுத்துவதற்கு எடுக்கும் முயற்சிகளில் பிதாவுடனான நமது உறவிலும் நாம் கபடற்றவர்களாகவும் நேர்மையாகவும் இருந்திருக்கிறோமா? தூய்மையான இருதயத்தோடு அவரிடம் மிகுந்த அன்பு செலுத்துகிறோமா என்பதாகும். அப்படின்னா இருதயத்தை நம்ம சோதிச்சு பார்க்கும் பொழுது இவ்வளவு விஷயங்கள் அங்க இருக்கு. அன்றாட வாழ்க்கையில நம்முடைய இருதயத்துல சுத்தமுள்ளவர்களாக இருக்கிறோமா? அந்த ஜெபித்த ஜெபத்திற்கும் உண்மை உள்ளவர்களாக நம்ம இருக்கிறோமா? தேவனை பிரியப்படுத்தக்கூடிய விஷயங்கள்ல நம்ம பிதாவுடன் இருக்கக்கூடிய உறவில கபடற்றவர்களாக நேர்மை உள்ளவர்களாக நம்முடைய வாழ்க்கை அங்க கடந்து போகுதா? அப்படின்னா இதெல்லாம் கடந்து போகணும்னா அவர் மேல ஒரு அளவுக்கு அதிகமான ஒரு அன்பு என்ன பண்ணணும்னா அங்க இருக்கணும். தேவன் மேலையும் கர்த்தர் பேர்லையும் சத்தியத்தின் பேர்லையும் அதிகமான அன்பு இருக்கும் பட்சத்துல இது சாத்தியம் இருக்கு. அருமையான சகோதர சகோதரிகளே, அப்ப இந்த விதத்துல நம்ம என்ன பண்ணணும்னா பரிசோதித்து பார்ப்பது தேவனுடைய பிள்ளைகளினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயங்களாக இருக்கு. சரி, இப்படி நம்ம சோதிச்சு பார்க்கிறோம். அந்த சோதிச்சு பார்த்ததுல மெஜாரிட்டி உண்மையா நம்ம சோதிச்சு பார்த்திருந்தோம்னா என்கிட்ட இருக்கக்கூடிய நிறைய குறைகள் என்ன ஆகும்னா தெரிவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. சரி, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னா இமீடியட்டா நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா மன்னிப்பு அப்படின்றத பெற்றுக்கணும். எனக்கு தவறு குறைகள் பலவீனம் என்று உணர்கிறோமோ தன்னுடைய பிழைகளை அறிகிறவன் யார் கேட்டார் இல்லைங்களா? அது போல என்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை நான் அறிஞ்சிட்டேன் அப்படின்னா அந்த குறைகளோட மீண்டும் நான் கடந்து போகாதபடிக்கு உடனடியாக மன்னிப்பு அங்க கேட்க வேண்டும். அடுத்தடுத்த காரியங்களுக்குள்ள நம்ம கடந்து போகக்கூடாது. ஏன்னா அடுத்தடுத்த காரியங்களுக்குள்ள கடந்து போயிட்டோம்னா என்கிட்ட குறை இருக்குன்னு தெரிஞ்சும் நான் கடந்து போறேன்னா அந்த குறைகள் அப்படியே ஸ்டோர் ஆயிட்டே இருக்கும், கணக்கு கூடிட்டே போயிட்டு இருக்கும். என்கிட்ட இருக்கக்கூடிய அங்க மன்னிப்பு கேட்கக்கூடிய விஷயங்கள்ல கூடிட்டே போகுது. அருமையான சகோதர சகோதரிகளே, அப்போ நம்முடைய வாழ்க்கையில குறைகள் இருக்குது, மன்னிப்பு அங்க கேட்க வேண்டியது அவசியமாக இருக்கு. அப்ப யோசிச்சு பார்க்கலாம், இந்த சுய பரிசோதனை செய்யக்கூடிய விஷயங்கள்ல நம்முடைய நோக்கங்கள்லேயும் நம்முடைய எண்ணங்கள்லேயும் இது வரைக்கும், அதாவது கடந்த வருஷத்திலிருந்து இந்த வருஷம் வரைக்கும் எந்த விதத்திலையும் சுயநலம் கலக்கவில்லை என்று உறுதியாக சொல்ல முடியுமா? அடிஷனல் கொஸ்டின். கடந்த வருஷத்திலிருந்து இந்த வருஷத்து வரைக்கும் என்னுடைய மனசுல என்னுடைய எண்ணங்கள்ல சுயநலமே கலக்கல அப்படின்னு நம்ம உறுதி பண்ண முடியுமா? அப்படின்னா இதுலயும் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா கேள்விகள் தான் வரும். அப்ப சொல்றாரு, அப்படி உறுதி பண்ண முடியும் என்றால் கர்த்தருடைய பார்வையில நாம் சிறந்தவர்களாக நல் நோக்கம் உள்ளவர்களாக அங்க இருப்போம். அதே சமயம் இவங்களுக்கு வேற என்ன அடிஷனல் இருக்கு அப்படின்னா இது போல அவர்களுடைய தேவனுடைய பார்வையில நோக்கங்கள் சுத்தமானதாக தூய்மையானதாக இருக்கு அப்படின்ற போது உண்மையில் அவர்களுடைய இருதயங்கள் கர்த்தர் இயேசுவினுடைய பந்தியில கலந்து கொள்ளும் கொண்டு ஒரு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். சந்தோஷத்தோடு கர்த்தருடைய அப்பத்திலேயும் பாத்திரத்திலேயும் பானம் பண்ணக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அருமையான சகோதர சகோதரிகளே, இதுதான் முதல் கேள்வி. அந்த கேள்வியினுடைய விவரங்கள் நம்ம பார்த்தோம். இரண்டாவது கேள்விக்கு நம்ம கடந்து போலாம். சுய பரிசோதனைக்கு உண்டான இரண்டாவது கேள்வி, நம்முடைய அந்தரங்க சுய பரிசோதனையில் குறிப்பாக நமக்குள் எல்லா புளிப்பும் அகற்றப்பட்டு விட்டனவா என்பதை நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும். சோ பாருங்க, கர்த்தருடைய பந்தியில கலந்து கொள்வதற்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிறோம், சுத்திகரிப்பினுடைய நாட்கள் இருந்துட்டு இருக்கிறோம். ஆனா இப்ப கேள்வி என்னன்னா, எல்லா புளிப்பும் அகற்றப்பட்டு விட்டனவா என்பதை நம்ம என்ன பண்ணணும்னா உறுதி செய்யணும். ஏன்னா இந்த உறுதி செய்யணும், ஏன்னா இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறதை தாண்டிலும் அது அகற்றப்பட்டாச்சா, அந்த புளிப்புகள் சுட்டரிக்கப்பட்டாச்சா என்பதை நம்ம என்ன பண்ணணும்னா உறுதி செய்ய கொள்ள வேண்டும். அருமையான சகோதர சகோதரிகளே, ஏன்னா இதுதான் இந்த காலப்பகுதிகளில் நம்ம அதிகமாக கவனம் கொடுக்கக்கூடிய ஒரு பார்ட் நம்முடைய வாழ்க்கையில. எந்த விதத்துல புளிப்பு என்கிட்ட இருக்கு? ஏன்னா நிறைய விஷயங்கள் பேசுவார்,
அங்க அப்போஸ்தலன் பவுலினுடைய வார்னிங்கான வார்த்தைகள் நம்ம பார்க்கும் பொழுது 2 கொரிந்தியர் 7:1 நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால், சோ வாக்குத்தத்தங்கள் இருக்கு, இதெல்லாம் நம்மளுக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பரிசுத்த பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்தணும். எதுல எல்லாம் பிரச்சனை இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, மாம்சத்திலையும் ஆவிலையும் நம்மளுக்கு உண்டான எல்லா அசூசியும் அங்க நீங்க வேண்டியது அவசியமாக இருக்கு அருமையான சகோதர சகோதரிகளே. அப்ப இதனுடைய விஷயங்கள் நம்ம பார்க்கும் பொழுது நினைவுக்கு வரும் யாத்திராகமம் 12வது அதிகாரம். எப்படி மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுடைய எல்லைகள்ல, தங்களுடைய குடும்பங்கள்ல, வீடுகள்ல எந்த விதத்திலும் புளிப்பு இல்லாதபடிக்கு அங்க பார்த்து கொண்டார்களோ, அது போல ஒரு சிறந்த முயற்சிகள் என்ன பண்ணணும்னா, கர்த்தருடைய பாத்திரத்துல அப்பத்துல பங்கெடுப்பதற்கு முன்பாக நம்மிடம் இருக்கக்கூடிய புளிப்புகளை கண்டு அதை அகற்றிவிடக்கூடிய ஜனங்களாக அங்க இருக்கணும் அருமையான சகோதர சகோதரிகளே. பாருங்க, சில பழரசங்கள் இருக்கு. ஆனா சில பழரசங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, இல்ல ஒரு திராட்சை பழமோ இல்ல இதர பழங்கள் பழரசமோ என்ன ஆகுதுன்னா, அது ரொம்ப புளிச்சுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மதுபானமாக உருவாகும். இதுக்கு நீண்ட நாள் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா எடுத்துக்கொள்ளும், தெரியும் நமக்கு எல்லாமே. ஆனால் இந்த திராட்சை ரசம் இருக்கு இல்லைங்களா, இந்த திராட்சை ரசம் என்ன பண்ணுதுன்னா, இயற்கையாக எந்த புளிப்புமே சேர்க்காம அது அப்படியே புளிச்சிடும். இயற்கையாக எந்த புளிப்பும் சேர்க்காமலேயே அது என்ன பண்ணிடும் கேட்டீங்கன்னா ஒரு புளிப்புக்குள்ள கடந்து போகக்கூடியதாக இருக்கும் திராட்சை ரசம். ஏன்னா இந்த புளிப்பு என்பது எதை குறிக்கக்கூடியதாக இருக்குன்னா, பாவம் அல்லது சீரழிவு. இந்த ரெண்டு விஷயத்தை அது குறிக்கக்கூடியதாக அங்க இருக்கு. ஏன்னா நிறைய பேசுவோம். இந்த பாவம் பத்தி பேசும் பொழுது பரிசேயர்கள், சதுசேயர்கள், ஏரோதினுடைய புளிப்பு, சோ இதெல்லாம் அந்த உபதேசங்கள், அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மாய்மாலங்கள், இது எல்லாமே என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அங்க குறிக்கக்கூடியதாக இருக்க அருமையான சகோதர சகோதரிகளே. அப்போ இதெல்லாம் இந்த ஒரு புளிப்பை அகற்றக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்க்கும் பொழுது பாருங்க, ஏரோதினுடைய புளிப்பை பத்தி பேசுகின்றது சொல்லுவாரு, அவர்களுடைய ஆதரவாளர்களினுடைய அரசியல் வஞ்சனையில் இருந்த மாய்மாலம், ஹிப்போக்ரசி. சோ இது தேவனுடைய பிள்ளைகள் கிட்ட ஒருபோதும் இருந்துடக்கூடாதும்பா. புளிப்பு பாவம் சம்பந்தப்பட்டது, மாய்மாலம் அங்க இருக்கக்கூடாது தேவனுடைய பிள்ளைகள் கிட்ட. அதற்காக என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா இந்த விஷயங்களை எல்லாம் பேசி வருகிறதை நம்ம பார்க்கிறோம். என்ன காரணம் என்று நம்ம பார்க்கும் பொழுது, அது கொஞ்சம் புளித்தமா எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா புளிக்க வச்சு, கொஞ்சம் சேர்த்தா போதும், அது எல்லாவற்றையும் என்ன பண்ணணும்னா புளிப்பாக்கும் என்று அறிகிறீர்களா? நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படி பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, பழைய புளித்தமா அப்படின்னா, இந்த பழைய புளித்தமா என்று நம்ம பார்க்கும் பொழுது இது ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயங்களாக அங்க இருக்க அருமையான சகோதர சகோதரிகளே. ஏனென்று நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னோம்னா, இது ஒரு வெளிப்படையான ஒரு விக்கெட்னஸ், ரேங்க் விக்கெட்னஸ் அப்படின்னா வெளிப்படையான ஒரு துன்மார்க்கம். அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த வெளிப்படையான ஒரு துன்மார்க்கம் என்பது தேவனுடைய பிள்ளைகள் கிட்ட இருக்கக்கூடாது. சொல்றார், உண்மையுள்ள விசுவாசி எவராவதும், நமக்காகத்தான் பேசுறார், உண்மையுள்ள விசுவாசி எவராவதும் கர்த்தர் இயேசுவின் மரணத்தை நினைவு கூறுதலில் பங்கு பெற்று அந்த ஆசீர்வாதங்களை தேடி அதை பெற தவறினால், பாருங்க, கர்த்தர் இயேசுவினுடைய பந்தியில கலந்து கொள்வது ஒரு ஆசீர்வாதத்தை தேடக்கூடியதாக இருக்குது. ஆனா அப்படி கலந்து கொண்டும் எந்த விதமான ஆசீர்வாதங்களையும் நம்ம பெறுவதற்கு தவறினால், கொஸ்டின் மார்க், தவறினால் அவர் தமக்குள்ளேயே ஆராய்ந்து பார்க்கட்டும். ஏன்னா இது ஒரு ஆசீர்வாதம் கொண்டு வரக்கூடிய விஷயங்கள், ஆனா பங்கெடுக்கிறோம், எந்த விதமான ஆசீர்வாதங்களும் இல்லை அப்படின்ற போது கேள்வி கேட்டுட்டு அங்க ஆராய்ந்து பார்க்கட்டும். மாம்சத்தின் கிரியைகளுக்கும் பிசாசின் கிரியைகளுக்கும் இன்னும் அவருடைய இருதயத்தில் இடம் கொடுத்ததினாலேயே தேவன் கிட்ட இருந்த அந்த ஆசீர்வாதங்களை என்ன பண்ண முடியலன்னா பெற்றுக்கொள்ள முடியல. பிரியமானவர்களே, பாருங்க, தேவன் கிருபை செய்கிறார், இரக்கம் பாராட்டுறார், ட்ரூத் தரார்,
ஆனா இருதயத்தை அலசி ஆராய்ந்து பார்க்கக்கூடிய எல்லா வாய்ப்புகள் கொடுத்தோ அந்த கர்த்தருடைய பாத்திரத்திலையும் பந்தியிலையும் கலந்து கொண்ட பிற்பாடும் எந்த விதமான ஆசீர்வாதங்களும் இல்லை என்றால் அதுக்கு காரணம் நானாத்தான் நம்மளாகத்தான் இருக்கும். ஏன்னா என்னுடைய இருதயங்கள்ல இன்னும் பிசாசினுடைய கிரியைகள் அங்கு இடம் பெற்றிருப்பதை அதற்கு காரணம் என்கின்றார் 3013 பேராட் 6ல அருமையா சகோதரர் அங்க கொடுத்திருக்கிறார். அருமையான சகோதர சகோதரிகளே பாருங்க, அப்போ நம்ம பார்க்கும் பொழுது பழைய புளித்தமா அதை நம்ம என்ன பண்ணணும்னா கலைந்து போடணும். துர்குணம், பொல்லாப்பு, சோ இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது இதெல்லாம் வந்துட்டு வெளிப்படையானது, ஆனா இது வஞ்சகமானது, பரவக்கூடியது. இது போன்ற புளிப்பிலிருந்தும் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அங்க கடந்து போக வைக்கணும் அருமையான சகோதர சகோதரிகளே. ஏன்னா கொஞ்சம் புளித்தமா எப்படி எல்லா விஷயத்தையும் முழு மாவையும் புளிப்பாக்குகிறதோ அதே போலதான் இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் எந்த நோக்கத்துக்காக பேசுறாரு அப்படின்னா, கொரிந்து சபையில இருக்கக்கூடிய ஜனங்கள்ல ஒரு சில இது போல கொஞ்சம் புளித்தமாவும் உள்ள ஜனங்களாக இருந்தாங்க. இந்த கொஞ்சம் புளித்தமாவும் இருக்கக்கூடிய ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த முழு சபையையும் என்ன பண்ணிடுவாங்கன்னா புளித்த மாவாக மாற்றிடுவாங்க. அதனால இவர்களை அந்த இடத்திலிருந்து என்ன பண்ணணும்னா அங்க அகற்றக்கூடிய விதத்துல அங்க சொல்லுகிறார். பிரியமானவர்களே, மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் அந்த புளிப்பை அகற்றுவதற்கு எவ்வளவு பிரயாசங்கள் அங்க எடுத்தாங்க. ஏன்னா அவர்கள் அதை அகற்றவில்லை என்றால் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. இன்னைக்கு நம்முடைய விஷயத்திலேயும் அதேதான். அந்த புளிப்பை நம்ம ஒரு வேலை சரியா அகற்றல அப்படின்னா ஜீவனுக்குரியவர்களாக கடந்து போவதற்கு வாய்ப்புகள் இல்லை. பிரியமானவர்களே, அன்னைக்கு மாம்சத்தினுடைய இஸ்ரேலர் மீண்டும் ஜீவனுக்குள்ள வருவதற்குண்டான காலங்கள் இருக்கு, வாய்ப்புகள் இருக்கு. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் இவ்வளவு நன்மைகளையும் இவ்வளவு ஆசீர்வாதங்களையும் எதிர்பார்த்து கிடைச்சும் அந்த ஒரு விஷயங்கள்ல அங்க செய்யல அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அங்க இருக்கும். அருமையான சகோதர சகோதரிகளே, பாருங்க ஒரு வசன பகுதி நீங்க வாசிக்கலாம். ஆமோஸ் 4வது அதிகாரம் 5வது வசனம் நீங்க எடுத்துக்கலாம். புளித்த மாவுள்ள ஸ்தோத்திர பலியோடே தூபம் காட்டி உற்சாக பலிகளை கூறி தெரியப்படுத்துங்கள். இஸ்ரவேல் புத்திரரே, இப்படி செய்வதே உங்களுக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். பாருங்க, மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களினுடைய விஷயத்துல சொல்றார், புளித்த மாவுள்ள ஸ்தோத்திர பலியோட தூபம் காட்டி. இப்படி காமிக்கலாமா? புளித்த மாவுள்ள ஸ்தோத்திர பலியோட தூபம் காட்டி உற்சாக பலிகளை கூறி தெரியப்படுத்துங்கள். இஸ்ரேல் புத்திரரே, இப்படி செய்வதே உங்களுக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த மாதிரி செய்யலாங்களா? தூபம் காட்டலாமா? இப்படி இது போல புளித்த மாவுள்ள ஸ்தோத்திர பலியை அங்க ஏறெடுக்கலாமா அப்படின்னா இந்த வார்த்தைகளை நம்ம பார்க்கும் பொழுது அங்க ஒரு எதிரடையான ஒரு பேச்சாக என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா அங்க தேவன் பேசுகிறதை நம்ம பார்க்கும். இது எதற்காக என்று நம்ம பார்க்கும் பொழுது பெத்தேலிலும் கில்காலிலும் அவர்கள் செய்யும் எல்லா வழிபாடுகளினுடைய முறைமைகளுக்காக அங்க தேவனுடைய விஷயத்துல மீறுதலாகவே இருந்தது. அப்ப அந்த பலிபீடத்தின் மேல புளிப்புள்ள அப்பத்தோடும் புளிப்பான மாவு அங்க காணப்படுது அப்படின்னா சொல்றார், படைக்கிறீங்களா? படைங்க, கட்டுப்பாடின்றி எதை வேண்டுமானாலும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா படைக்கலாம். அப்போ இதைத்தான் அங்க மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் கிட்ட சொன்னாங்க. அந்த விக்கிரக ஆராதனை அவங்க செய்து கொண்டு இருந்தாங்க. ஆனாலும் இவங்க என்னதான் இந்த விக்கிரக ஆராதனை செய்து என்னதான் புளிப்புள்ள மாவோடைய ஸ்தோத்திர பலிகள் அங்க ஏறெடுத்துட்டாலும் அவை அனைத்தும் வீணாகவே கருதப்பட்டது. சரி, இது எதுக்கு நமக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது கண்டிப்பா பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கக்கூடிய மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களுடைய விஷயத்துல சொன்ன விஷயங்கள் நமக்கு சில எச்சரிக்கைகளை என்ன பண்ணுதுன்னா கொடுக்கக்கூடியதாக இருக்கு. இன்னைக்கு நாமும் ஒரு வேளை தேவன் வாய்ப்பு தர்றார், அங்க பங்கெடுக்கிறோம் அப்படின்னாலும் அந்த பங்கெடுப்பினுடைய விஷயங்கள்ல சொல்றார், அங்க புளிப்புள்ள ஸ்தோத்திர பலியோட தூபம் காட்டி உற்சாக பலிகளை செலுத்துறது தான் நம்மளுக்கு பிரியமாக இருக்கு அப்படின்னா செலுத்துங்க. ஆனா அதனால எந்த விதமான பலனும் இல்லை, எந்த விதமான ஆசீர்வாதங்களும் பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்புகள் இல்லை என்கின்ற விஷயத்தை அவங்க கிட்ட இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா கற்றுக்கொள்ளலாம். அருமையான சகோதர சகோதரிகளே, பாருங்க அந்த காலப்பகுதிகளில் மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சின்ன சின்ன துணுக்கு எங்காவது மறைஞ்சிருக்கா அப்படின்றத தேடுவாங்க. ஸோ அவங்க பயன்படுத்தின அந்த டோஸ்டர்ஸ் அதையும் என்ன பண்ணிடுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒதுக்கி தள்ளிடுவாங்க. ஏன்னா கழுவ முடியாத சில இடங்கள் இருக்கும். பாருங்க, இன்னைக்கே நம்ம பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்கள் உள்ள நல்லா இருக்கும், வெளியே நல்லா இருக்கும். ஆனா அந்த கைப்பிடி இருக்கிற இடத்துல என்ன ஆகாதுன்னு கேட்டீங்கன்னா கழுவ முடியாது. இது யதார்த்தம்.
அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை தூக்கி போட்டுருவாங்க. எந்த விதத்திலையும் புளிப்பு அங்க இருந்துடக்கூடாது என்று அவங்க அந்த பாத்திரத்துல கவனிப்பாங்க. நம்முடைய இருதயங்கள் என்ன பண்ணும்னா, நம்முடைய மனங்களில் இருந்து அந்த பழைய புளித்துமாவை அகற்றி போடுவதில்ல, கண்ணும் கருத்துமா கவனமும் முழுமையாக செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கும். அருமையான சகோதர சகோதரிகளே, அப்ப யோசிச்சு பார்க்கலாம், அந்த பழைய புளித்தமா இன்னும் எனக்குள்ள இருக்குதா அப்படின்றத கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கலாம். பாருங்க, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். சின்ன சின்ன விஷயங்கள் தான், யோசிச்சு கடந்து போலாம். என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த பழைய புளித்தமா இல்ல ஏதாவது தேவையில்லாத விஷயங்களுக்கு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் எப்படி கொடுக்கிறாருன்னா, ஒரு சகோதரன் இல்ல ஒரு சகோதரி 2 பேர் இருக்கிறாங்க, கணவன் மனைவியா இருக்கிறாங்க. ஆனா அந்த 2 பேர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, 2 பேர் தான் வீட்டுல, ஆனா பெரிய வீடு கட்டியிருக்கிறாங்க. இப்போ ஒருவேளை நான் திங்க் பண்றேன், 2 பேர் தான் இருக்கிறாங்க, எதுக்கு இவங்களுக்கு இவ்வளவு பெரிய வீடு அப்படின்னு நான் திங்க் பண்றேன்னு வச்சுக்க. இது ரைட்டா ராங்கா? சரியா தவறா? பாருங்க, சகோதரர் என்ன கொடுக்கிறார் அப்படின்னா, 2 பேத்துக்கு இவ்வளவு பெரிய ஆடம்பர வீடு தேவையா அப்படின்னா, பிரியமானவர்களே, அப்படின்னு நான் யோசிக்கிறேன் பாத்தீங்களா, அதே எனக்குள்ள புளித்தமா. ஒருவேளை ஒரு கார் வச்சிருக்கார், இந்த காரை கொடுத்துட்டு ஒரு புது கார் வாங்குறேன். பாருங்க, அந்த கார் நல்லா தான் இருந்தது, நான் போன வாரம் தான் அந்த கார்ல நான் டிராவல் பண்ணேன், இன்னைக்கு புது கார் வாங்கியிருக்கிறேன், எதுக்கு இவ்வளவு வரும் அப்படின்னு நான் ஒரு வேலை யோசிக்கிறேன்னா, இப்ப என்னுடைய மனசுல புளித்தமா இன்னும் இருந்துட்டு இருக்கு. பிரியமானவர்களே, பாருங்க, இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் நம்முடைய மனதுல அடுத்தவர்களுடைய விஷயங்களை பத்தி நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா, யோசிக்க கூடாது. அவங்களுக்கு தேவை, அவங்களுக்கு இருக்கு, பண்றாங்க, ஜஸ்ட் அவ்வளவு. இதுல நம்முடைய விஷயங்கள்ல எதுவுமே என்ன பண்ணக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா, சோ நம்ம கவனிக்கணும். சொல்றாரு, இத்தகைய எண்ணங்கள் உங்களுக்குள் இருந்தால் அங்கே இன்னும் சில புளித்தமா துணிக்கைகள் மீந்திருக்குது என்று அர்த்தம். இது போல எந்த ஒரு தருணங்களையும் நாம என்ன பண்ணக்கூடாதுன்னா அங்க யோசிக்க கூடாது. அருமையான சகோதர சகோதரிகளே, அதே போல சொல்றார், ஏதேனும் வீணான வார்த்தைகள் பேசி இருக்கிறோமா, அந்த வீணான வார்த்தைகள் என்று தெரிந்த பிற்பாடு அதுக்காக மன்னிப்பு கேட்காம இருக்கிறோமா? அப்படி அந்த மன்னிப்பு கேட்காம இருக்கின்ற பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா கணக்கு கொடுக்கணும். அந்த வார்த்தைகளுக்கு மன்னிப்பு கேட்கல அப்படின்னு போது அது பெரும் குவியலாக என்ன பண்ணுதுன்னா குவிக்கப்படுது. அப்படி பெரும் குவியலாக இருந்துச்சு அப்படின்னா சொல்றாரு, கர்த்தரை கனவீனப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் நமக்கு எதிரடையாக நிற்கும். வீண் வார்த்தைகள் பேசுறோம், மன்னிப்பு கேட்டிருக்கணும், இல்ல அதெல்லாம் கேட்காம அப்படியே இருக்கிறோம்னா அங்க கர்த்தரை கனவீனப்படுத்தக்கூடிய வீணான வார்த்தைகள் நமக்கு எதிராக நிக்கிறது மாத்திரம் இல்ல, ஒரு தண்டனையும் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா கொண்டு வரும். அந்த தண்டனை கொண்டு வரக்கூடிய விஷயத்துல சொல்ற செல்ஃப் இன்ஜுரி மஸ்ட் இங்க நமக்கு கடந்து வரும். நமக்கு நாமே காயத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக அங்க இருப்போம். அருமையான சகோதர சகோதரிகளே, அது மாத்திரம் இல்ல, மற்றவர்களுக்கு தவறான ஒரு முன் மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு சூழலுக்குள்ளேயும் நம்ம கடந்து போயிடுவோம். அருமையான சகோதர சகோதரிகளே, அவர்களும் நம்மை பார்த்து தீமை செய்வதற்கும் பேசுவதற்கும் நாம் தூண்டி விடக்கூடியவர்களாக என்ன பண்ணிருக்கோம்னா இருந்துருவோம். சோ இந்த விதமான ஒரு சூழல்ல இருந்து நம்ம என்ன பண்ணணும்னா வெளிவர வேண்டியது அவசியமாக இருக்கு. அருமையான சகோதர சகோதரிகளே, சொல்ற இந்த மாதிரி தருணங்கள்ல, இந்த மாதிரி காலங்கள்ல எதற்கு எடுத்தாலும் மற்றவர்கள் மீது பலி போடக்கூடிய அந்த வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா மற்றவர்கள் மீது பழி சொல்லுவது மனிதனுடைய இயல்பு. பாருங்க, அவர் தாங்க அதுக்கு காரணம், நான் இப்படி சொன்னேன், அவர் கேட்கல, இந்த மாதிரி மற்றவர்களுடைய விஷயங்களுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா அங்க சாக்காக நம்ம எதையுமே சொல்லக்கூடாது. அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த விதத்துல இரண்டாவது கேள்வியினுடைய விஷயங்களை நம்ம என்ன பண்ணணும்னா அங்க பார்க்கணும். பாருங்க, ஒரு வசன பகுதி, சில ஸ்லைட் நீங்க கடந்து போயிட்டீங்கன்னா 2 Peter 3:11 நீங்க வாசிக்கலாம். 2 பேதுரு 3வது அதிகாரம் 11வது வசனம். இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தெய்வ பக்தியும் உள்ளவர்களா இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, சொல்றாரு, நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்தமும் நடக்கையும் தேவ பக்தி உள்ளவர்களுமாய் இருக்க வேண்டும். சோ இது குறித்து நம்முடைய சகோதரர் ரீப்ரிண்ட் நம்பர் 4805 பேரா 5 சொல்றாரு, தேவ சாயலில், அடுத்த ஸ்லைடு இருக்கும்னு நினைக்கிறேன், தேவ சாயலில் நிச்சயமாக தீங்கு விளைவிக்கும் புரணி பேசுதல்
அசுத்தமான அல்லது பரிசுத்தமற்ற உரையாடல்கள், நேர்மையற்ற அல்லது கலகத்தனமான வார்த்தைகள் போன்றவை உள்ளடக்கி இருக்க முடியாது. எவ்வளவு பெரிய வார்னிங் பாருங்க. தேவ சாயலை நோக்கி பயணிக்கக்கூடிய நம்ம இருக்கிறோம்னா அவங்களுக்குள்ள தீங்கு விளைவிக்கக்கூடிய புரணி பேசுதல் இருக்காது. அசுத்தமானது அல்லது பரிசுத்தமற்ற உரையாடல்கள் அவங்களுக்குள்ள இருக்காது. நேர்மையற்ற கலகத்தனமான வார்த்தைகள் போன்றவற்றை உள்ளடக்கி இருக்க முடியாது. அப்படின்னா இதெல்லாம் என்னுடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது இதெல்லாம் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுல கர்த்தருடைய பந்தியில கலந்து கொண்டோம் அப்படின்னம்னா அது ஆசீர்வாதத்தை தரக்கூடியதாக இருக்கும் அருமையான சகோதர சகோதரிகளே. சோ இதை குறித்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகள் என்னைக்குமே நம்முடைய கணக்குகளை தீர்த்த நிலைமையில என்ன பண்ணணும்னா வச்சிருக்கணும்னு சொல்லுவேன். அன்றாட நிகழ்வுகளுக்கு நம்முடைய கணக்கை அவருடைய சமூகத்துல சொல்லி மன்னிப்பை பெற்று அந்த கணக்கு தீர்த்த நிலைமையில என்ன பண்ணணும்னா அங்க இருக்கணும். ஒருவேளை இது இல்லை அப்படின்னா பாருங்க, பேஜ் நம்பர் 367 நம்முடைய மெமோரியல் புக்ல நீங்க வாசிக்கலாம் சகோதரி, வேகமா நீங்க வாசிங்க, போயிடலாம் கடந்து. கிறிஸ்தவர்கள் அனைவரும் கர்த்தரிடம் தங்கள் கணக்குகளை தீர்த்த நிலையில் வைத்திருக்க வேண்டும். கணக்குகளை தீர்த்து கொள்ளவில்லையெனில் காலம் கடத்தாமல் கணக்குகளை தீர்த்து கொள்ள வேண்டும். அதாவது இரட்சகருடைய பலியின் புண்ணியத்தின் மூலம் மன்னிப்பை பெற்று கொள்ள வேண்டும். கர்த்தரோடு உள்ள இப்படியான கணக்குகள் அவைகள் நிகழ்ந்த போதே உடனடியாக சரி செய்யப்பட வேண்டும். சோ பாருங்க, இதெல்லாம் அந்த நிகழ்ந்த போதே உடனடியாக நம்ம என்ன பண்ணிடணும்னா அது சரி செஞ்சிடணும். சேமிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா குவியலாக காணப்படும், கண்டிப்பா கஷ்டம் ஆயிடும், மறந்துடுவோம், நேற்றைய நிகழ்வினுடைய விஷயங்களை மறந்துடுவோம், அப்படியே நம்ம கடந்து போயிடும். அன்னன்னைக்கு கணக்குகள் தீர்க்கப்பட்ட நிலைமையில அவர்கள் வைத்திருக்கணும். அருமையான சகோதர சகோதரிகளை சொல்றாரு, அவைகள் குவிவதற்கு நாம் அனுமதிக்க கூடாது, ஏனெனில் அவை ஆத்மாவுக்கும் பரமபிதாவுக்கும் இடையில் மதிச்சுவரை என்ன பண்ணிடும்னா எழுப்பிவிடும். எவ்வளவு கஷ்டம் பாருங்க. நமக்கும் தேவனுக்கும் இடையில ஒரு மதிச்சுவர் இருக்குது அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. ஆனால் கடந்த காலங்களில் சூழ்நிலைகளில் என்னமாக காணப்பட்டாலும் கூட நினைவு கூறுதல் காலங்கள் என்பது மற்ற காலங்கள் அனைத்தையும் காட்டிலும் கர்த்தருக்கும் நமக்கும் இடையில் எந்த மேகமும் காணப்படாமல் நம்மை அவருடைய கண்களிலிருந்து மறைத்து போடாமலும் இருக்கத்தக்கதாக நாம் பார்த்து கொள்ளக்கூடிய காலமாக இருக்கிறது. எவ்வளோ ஒரு அருமையான ஒரு ஆலோசனைகளை நம்மளுக்கு அங்க அருமையான சகோதரருடைய எழுத்துக்கள் இருந்து நம்ம காமிக்கும். அருமையானவர்களை நம்ம பார்க்கும் பொழுது அப்போஸ்தலன் பவுலுடைய வார்த்தைகளையும் நம்ம நினைவில் எடுத்துக்கலாம். பிலிப்பியர் 1:27 சொல்றாரு, எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, நம்ம இப்படி பார்க்கும் பொழுது எந்த சூழல்கள் இருந்துட்டாலும் நாம் இப்படித்தான் முடிவு எடுத்துடும். தேர்ட் கொஸ்டின் நம்ம போயிடலாம். நான் புத்திமதிகளையும் அறிவையும் விரும்புகிறேனா? சோ இந்த விஷயங்கள் நம்ம பார்க்கும் பொழுது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இது ரொம்ப ஒரு அவசியமானதாக இருக்கு. புத்திமதி அறிவை விரும்பக்கூடியவனாக இருக்கிறேனா? இதை குறித்து சங்கீதம் 141:5 நம்ம பார்க்கிறோம். நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும், என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை, அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். பிரியமானவர்களே, இந்த ஒரு விஷயங்கள் நம்ம பார்க்கும் பொழுது புது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகள் என்கின்ற ஒரு புஸ்தகத்துல 156வது பக்கத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம். சோ இது நான் சொல்லி அப்படியே கடந்து போயிடுறேன். ரேபரன் நம்பர் 4977 இந்த ஒரு பகுதிக்கு நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும். பிரியமானவர்களே, இங்க நம்ம பார்க்கும் பொழுது ஜெபத்தின் மூலம் தேவன் கிட்ட ஐக்கியம் கொண்டிருக்கக்கூடிய கிறிஸ்துவ ஜனங்களை நீங்க கவனிச்சு பாருங்க. அவங்க கிட்ட அந்த நீடிய சாந்தம், சகோதர சிநேகம், அன்பு என்பவைகளே இருதயத்தினுடைய பண்பாக என்ன பண்ணதுன்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்க அருமையான சகோதர சகோதரிகளே. சோ நான் அந்த பகுதியிலிருந்து அப்படி நான் ஸ்கிப் பண்ணி போயிடுறேன். சோ பிரியமானவர்களே, இந்த ஒரு நிகழ்வுகள் நம்ம பார்க்கும் பொழுது, அதாவது இங்க நம்முடைய கர்த்தர் இயேசு குட்டுகிற நீதிமானாக குறிப்பிடப்பட்டுள்ளார். இப்படியான விதத்தில் பார்க்கும் போது சிற்சைகள் என்பது நமது கர்த்தரிடத்திலிருந்து வருகின்றதாய் இருக்கின்றது. அப்ப சிற்சை கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது அப்படின்னா அந்த சிற்சைகளை நாம் என்ன பண்ணணும்னா அங்க ஏற்றுக்கொள்ளணும். அங்க ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அது எப்படி இருக்குன்னு சொல்றாங்கன்னா, அது என் தலைக்கு எண்ணெயை போல இருக்குது.
அது என்ன பண்றேன்னா என்னுடைய மண்டை உடைப்பது போல இல்லை, என்னுடைய தலைக்கு அது தடவுவது போல அங்க என்ன பண்ணுதுன்னா அங்க இருக்கு. சொல்றாரு, ஏதேனும் காரியத்தில் நாம் தவறு செய்திருந்தால் அதனை சரி செய்து கொள்வதில் மகிழ்ச்சியாய் இருப்பவர்களாக இருத்தல் வேண்டும். இந்த காலப்பகுதிகளில் ஒருவேளை தேவன் நம்மை குட்டுகிறார் என்றால், கர்த்தர் நம்மை குட்டுகிறார் என்றால் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஜனங்களாக நம்ம இருக்கணும் அருமையான சகோதர சகோதரிகளே. சோ அடுத்த ஒரு நிகழ்வுக்கு, அடுத்த கேள்விகளுக்கு நம்ம போயிடலாம். என் வாழ்க்கையில் பிள்ளையாக இருப்பேன், கணவனாக, மனைவியாக, தந்தையாக, தாயாக, என் குடும்பத்தில் ஆற்ற வேண்டிய பொறுப்புகளில் எனக்கென்றுள்ள என் பங்கை நான் உண்மை உள்ளவளாக நிறைவேற்றுகிறேனா என்கின்ற ஒரு கேள்வி. ஏன் பாருங்க, இதெல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்டது. பிரியமானவர்களே, இந்த ஒரு விஷயங்கள் நம்ம பார்க்கும் பொழுது அப்போஸ்தலன் பவுலினுடைய வார்த்தைகள், ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன்னுடைய வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாயிருப்பான் என்கின்ற வார்த்தைகள் நினைவுக்கு வரும். சோ இதுக்கு ஒரு அருமையான ஒரு எக்ஸாம்பிள் கர்த்தர் இயேசு காஸ்பல் என்ன பண்ணுவாருன்னா பேசுவார். அப்பா அம்மாவை கவனிக்க மாட்டேன், ஆனா நான் ஆலயத்துக்கு நிறைய பணம் கொடுப்பேன் அப்படின்னு ஒரு பேச்சு வழக்கத்தில் அங்க வரும். ஆனா இங்க என்ன சொல்லிடுவார் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, அதாவது ஒரு மகன் ஒருவன் ஆலயத்துக்கு பெருந்தொகையை கொடுத்தாலும் கூட அதன் பிறகு அவன் தன் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் இருந்து அவன் விடுபட்டுறலாம் அப்படின்னு என்ன பண்ணக்கூடாதுன்னா நினைக்க கூடாது. பிரியமானவர்களே, இது மத்தேயு 15வது அதிகாரம் 4-6 வசனங்கள் இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்கு. பட் அதை நம்ம வாசிக்க வேண்டாம், கடந்து போலாம். பிரியமானவர்களை, இப்படி நம்ம பார்க்கும் பொழுது பெற்றோரை பார்த்து கொள்ளக்கூடிய விஷயத்துல எவ்வளவு நேரமும் கவனமும் கொடுக்கப்பட வேண்டும் அல்லது தேவைப்படுகிறது என்பது அவரவர் சூழல் பொறுத்து. அந்த கடமை நம்முடையது என்பதை மறந்துவிடக் கூடாது. ஒருவேளை நமக்கு பெற்றோர்களா இருக்கக்கூடியவர்களை நம்ம கவனித்துக் கொள்ளக்கூடிய பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கு. அதே போல பிள்ளைகள் அப்படின்னா இவர்களை வளர்த்தி எடுக்கக்கூடிய விஷயங்கள் அவங்களுடைய பேரண்ட்ஸை பொறுத்தது. ஏன் பேரண்ட்ஸை பொறுத்ததுன்னா பாருங்க, இன்னைக்கு 2 பேர் இருப்போம், கணவன் மனைவியா, 2 பேருமே வேலைகளுக்கு போயிடுவாங்க. குழந்தைகளை யாரோ ஒருத்தருடைய பாதுகாப்புல விடுவோம். காலையில போயிட்டு சாயங்காலம் வருவோம். அந்த குழந்தைகள் அவங்க கிட்ட தான் இருக்கும். தூங்குற நேரத்துக்கு நம்ம கிட்ட வரும். இந்த குழந்தைகள் எதிர்காலத்துல ஒரு அர்ப்பணிப்பனுடைய வாழ்க்கைக்குள்ள வருவதற்கு நம்முடைய சைட்ல இருந்து என்ன பண்ணிருக்கு யோசிக்கணும். என பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கு அருமையான சகோதர சகோதரிகளே. அப்போ கணவன் மனைவி அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நெருக்கம், உறவு, சோ இது எல்லாமே அப்போஸ்தலனாகிய பவுல் நம்மளுக்கு அங்க தெளிவாக பதிவு செய்திருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அருமையான சகோதர சகோதரிகளே, பாருங்க, சில தருணங்கள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, குழந்தைகளுக்கு சில விஷயங்களை சொல்லி கொடுப்பது கடினமாக இருக்குது, அவங்களுக்கு இதனால புரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கிறது தவறான விஷயம். ஏன்னா சில நேரங்களில் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படும் போதனைகளும் பாடங்களும் நடைமுறை பயன்பாடுகளும் குறித்து சொல்லிக் கொடுக்கப்படாமல் வெறும் கதை சொல்லுதலோடு என்ன பண்ணுதுன்னா நின்று போகுது. கதை மாத்திரம் சொல்லி கொடுத்துறோம், பிராக்டிக்கல் அப்ளிகேஷன் அப்படின்றது வரும் பொழுது அது இல்லாம போயிருது. அங்க சொல்றாரு, ஒருவேளை குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயங்கள்ல அவங்களால புரிய முடியாது அப்படின்னு முடிவு எடுக்காதீங்க. ஏனென்றால் அவர்களின் குட்டி உள்ளங்கள் பெரிய வெள்ளை காகிதத்தை போன்றதாகும். இதுல நிறைய விஷயங்களை என்ன பண்ணலாம்னா பதிய வைக்கலாம் முடியும். இன்னைக்கு பாருங்க, குழந்தைங்க எவ்வளவு படிக்கிறாங்க, எவ்வளவு புக் சுமக்கிறாங்க, ஆனா தேவனுடைய விஷயங்கள் இருந்து ஏன் நம்ம சொல்லி கொடுக்க முடியாதுன்னு நம்ம நினைக்கிறோம். அவங்களுடைய மனது ஒரு வெள்ளைத்தாள் போன்றது. அதுல நிறைய விஷயங்கள்ல பேரண்ட்ஸ் தான் என்ன பண்ணணும்னா அவங்க மத்தியில அங்க எழுத வேண்டியது அவசியமாக அங்க இருக்கு. சொல்றாரு, அதற்கென்று காலத்தை ஒதுக்குங்க, நேரத்தை ஒதுக்குங்க, பிரயாசம் எடுங்க, இருதயத்தின் அமைதியான மறைவிடத்தில் அதற்கென்று அதிகமான கவனத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா செலுத்துங்க. இது 4th விஷயம். 5வது விஷயத்தை பார்த்து நம்ம நிறைவு செய்யலாம். 5வது விஷயம், நாம் கழுவப்பட்டு சுத்தமாக்கப்பட்டு காணப்படுகிறோமா? அது மாத்திரமில்லாமல் அந்த நிலைமையிலேயே நம்மை காத்துக் கொள்கிறோம். போன வருஷமும் இதே போல தருணங்கள்ல நம்ம எவ்வளவோ விஷயங்கள் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு காணப்பட்டிருப்போம். ஆனா மீண்டும் அப்படியே இருக்கிறோமா? அது அந்த நிலைமையை அப்படியே தக்க வச்சுக்கிறோமா? ஏன்னா தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த நீதியின் வஸ்திரம் ஒரு காலத்துல பரிசுத்தவான்களுடைய நீதியாகவே அது மாறக்கூடியதாக இருக்கு. அந்த நீதியின் வஸ்திரங்கள் கரைப்பட்டாலும் அதை சரிப்படுத்திக் கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பை பெற்ற தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம் அருமையான சகோதர சகோதரிகளே. அப்போ கர்த்தர் தமது பயன்பாட்டிற்கு சுத்தமான பாத்திரங்களையே என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா பயன்படுத்தக்கூடியவராக அங்க இருக்கிறார். அப்போ இன்னைக்கு கர்த்தர் இயேசுவினுடைய சுத்திகரிக்கும் ரத்தத்துல விசுவாசத்துல நம்ம மூழ்கி எழும்போது மட்டுமே நம்ம தேவனுக்கு முன்பாக சுத்தமானவர்களாகவும்
பிரியமானவர்களாகவும் இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் அங்க இருக்கு அருமையான சகோதர சகோதரிகளே. அப்ப பிரியமானவர்களே, நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய கணக்குகள் என்னைக்குமே தீர்க்கப்பட்ட நிலைமையில அங்க இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. ஏன்னா இதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மாத்திரம் நான் சொல்லி பாடத்தை நிறைவு செய்யறேன். ஏன்னா இந்த ஜாப்பனீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த போன்சாய் மரம் எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. சோ அந்த மரத்தை நட்டி வச்சுட்டு அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா, அந்த மரத்துக்கு தண்ணீர் போகாத அளவுக்கு அதுக்கு தடைகளை ஏற்படுத்துறாங்க. அந்த மரத்துக்கு நிழலை என்ன பண்றாங்கன்னா ஏற்படுத்துறாங்க. அப்படின்னா இது இந்த மாதிரி எல்லாம் செய்யும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, அந்த மரம் அதனுடைய தன்மையிலிருந்து என்ன பண்ணுதுன்னா மாறுபடுகிறது. இதே விதம் தான் இன்னைக்கு நம்முடைய விஷயங்கள்லையும், அதாவது உலகம், மாம்சம் மற்றும் எதிராளி நம்மை ஒரு பலன் கொடுக்கக்கூடிய ஜனங்களாக மாறுவதற்கு இல்லாமல் எல்லா விதத்திலையும் என்ன பண்ணுவாங்கன்னா தடைகளை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்படி தடைகளை அங்க ஏற்படுத்துறாங்க அப்படின்னா பாருங்க, அதெல்லாம் மரத்தினுடைய வேரை வெட்டுவது போல, அதற்கு எந்த விதமான சூரிய வெளிச்சமும் கடந்து வராதது போல நிழலை ஏற்படுத்துவது. அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகளை சில சிற்றைகள், சில அடிகள் அங்க இல்லாம அங்க நல்ல பண்புகள் என்ன பண்ண முடியாதுன்னு கேட்டீங்கன்னா வளர்த்தி எடுக்க முடியாத அருமையான சகோதர சகோதரிகளே. அப்போ அவனவனுக்கு தேவையான தண்ணீர், தேவையான அங்க சுத்திகரித்தல், உரமிடுதல் போன்றவற்றை செய்யாதபடிக்கு மாம்சம், உலகம், எதிராளி நம்ம என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா தடைகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு. ஆனா இவைகள் இருந்தெல்லாம் கடந்து போகணும் அப்படின்னா நல்ல போராட்டத்தை போராடுவதற்கு நம்ம என்ன பண்ணணும்னா முயற்சிகள் ஏறெடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த பாடத்தினுடைய ஒரு சாராம்சமாக இருக்கு. மீண்டும் அந்த கொஸ்டின் மாத்திரம் நம்ம போடலாம். என் இருதயம் சுத்தமாகவும் நேர்மையானதாகவும் இருக்கின்றதா? கேள்வி கேட்டு நாமே பதில் சொல்லலாம். என் சிந்தைகளில் புளிப்பு காணப்படாதபடிக்கு விழிப்புடன் காவல் செய்கிறேனா? புத்திமதியையும் அறிவையும் நான் விரும்புகிறேனா? கணவனாக, மனைவியாக, தந்தையாக, தாயாக என் வாழ்க்கையில் எனக்கென்றுள்ள பங்கையும் பொறுப்பையும் உண்மை உள்ளவனாக, உண்மை உள்ளவளாக நிறைவேற்றுகின்றேனா? நான் அந்த கழுவப்பட்ட அந்த சுத்தமான நிலையிலே என்னை காத்துக் கொள்ளுகிறேனா? இந்த நிலைமைகள்ல நம்ம தொடர்ந்து சேவிப்பதற்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் இரக்கம் கிருபை செய்வாராக. பொறுமையோடு கேட்டவங்க ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய கிருபை, இரக்கம், தயவு இருக்கும்படியாய் நம்ம ஜெபிச்சுக்கிறோம். அருமையான இந்த ஒரு தருணத்துல உங்களோட இந்த வார்த்தைகளை பகிர்ந்தளிக்க சபையினுடைய ஊழியர்கள், சபையார் கொடுத்த இந்த வாய்ப்புக்கும் தேவன் தந்த வழி நடத்துவதற்காகவும் என்னுடைய தனிப்பட்ட நன்றிகளை தாழ்மையோடு எடுத்துக் கொள்கிறேன். தேங்க்யூ.